ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சிம்பிளாக ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது குக்கர்லேயே பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க. தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலானா கொஞ்சம் சிக்கன் மசாலா, வத்தல் தூள், மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துடுங்க. அப்புறமா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, உள்ளியெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர்லாம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டு சதைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இனி குக்கரில் எண்ணெய் ஊற்றி இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். போட்டுட்டு இதுக்கப்புறமா உள்ளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், பெரிய உள்ளி, அதை போட்டுட்டு அதுலேயே சைடில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், அது கூட இந்த பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு முதல்ல தாளிக்கணும். ஆனால் என் பசங்க இடையில வந்துட்டதுனால நான் அதுக்கப்புறமா தான் போட்டிருக்கேன், காய்கறி போட்டதுக்கப்புறமா. இனி நம்ம மசாலா ரொம்பவும் நல்ல மை போல் அரைச்சிடணும். அரைச்சி அதை போட்டுட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு நான் கொஞ்சம் மல்லிகீரையும் புதினாவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஒரு 3 விசில் எடுத்து வச்சா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.